ஹாய் காய்ஸ், அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு 2K ரேடியோ. இனிமேல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வ்ளாக்ஸ், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். எல்லாமே கலந்து தான் போடலான்ட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் லோ பட்ஜெட் ஒரு படம் பண்ண போகிறோம். அதை பற்றியான ஒரு வீடியோ மேக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் மறுபடியும் இந்த சேனலை கன்டினியூ பண்ணுறேன். மறக்காம எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டேன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மீட்டப் வச்சுருக்கோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணணும். அதை பற்றியான வீடியோஸ், அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அதனால் கோயிலுக்கு எல்லாம் அங்கிட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அது மறக்காமல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைக் எடுத்துகிட்டு நான் வர இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை தாங்க. டீ கடைக்கிட்ட இங்கே ஒரு டீயை போட்டால் மட்டும்தான் அன்றைக்கான நாளே பயங்கரமாக போகும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கும் இந்த டீக்கும் என் கதைக்கும் மிகப்பெரிய பந்தம் இருக்குது. அது போக போக என் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது லிங்க் புரியும். அப்புறம் இன்றைக்கி நாள் ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு மீட்டப் வைக்க போகிறோம். நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமையா, அதனால் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஆஞ்சநேய கோயில் வந்திருக்கேன். இன்னும் வேலைப்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 1 வருஷம் ஆயிரும் போல் இன்னும் இந்த ஆஞ்சநேய கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு தாராபுரத்தில். சரி, அப்புறம் செப்பலை கட்டிட்டு அப்புறம் விநாயகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதலை போட்டுட்டு எல்லா விஷயம் ஆரம்பிக்கிற மாதிரி விநாயகர் தான் சாமி கும்பிடுவாங்க. விநாயகர் சாமி கும்பிட்டு அப்புறம் ஆஞ்சநேயருக்கும் இங்கேருந்து ஒரு வணக்கத்தை போட்டு நேராக கோயிலுக்குள்ளே போயாச்சு. ஏன்னா இப்போ இந்த மரத்தில் எங்கள் ஊரில் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேலைப்பாடு நடந்துட்டு இருக்காட்டி, இந்த கோயிலோட வேலைப்பாடு நடந்துட்டுருக்காட்டி எல்லாமே இங்கே மரத்தில் சாமி இருக்காங்க. அப்புறம் அரிசி கொடுத்தாங்க, அப்புறம் கல்கண்டு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ரீத் பண்ணி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து நல்லா ப்ரே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இன்னொரு கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சிவன் கோயில் இருக்குது. ஆற்று பக்கத்தில். எங்கள் ஊரில் ஆற்றுல தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி சிவன் கோயிலுக்கு போயாச்சு. தலைவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்றுட்டு பயங்கரமாக இது பண்ணிருந்தார். அங்கேயும் விநாயகர், எல்லா இதுக்கும் முதல் விநாயகர் தானே. விநாயகர் சாமிட்டு அப்படியே கோயில் ஒரு ரவுண்டு பயங்கரமாக ரவுண்டு அடிச்சாச்சு. அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே ஒரு சாமி முன்னாடி பார்க்கும்போது கோயில் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த தண்ணி வரும்போது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பட்டைக்கிட்டெல்லாம் போட்டாச்சு. பட்டைக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ப்ரேயரை போட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு மீட்டப்புக்கு பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருந்தோம். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நாளைக்கு பிளானும் பண்ணியாச்சு. நாளைக்கு யார் கூப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் நம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி நாங்கள் லிஸ்ட் எடுத்திருந்தோம். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தவங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணியிருந்து, அதுக்கப்புறம் எங்களோட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே டேரெக்டாக கால் பண்ணி நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் கால் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு ப்ரோ இருந்தார். ஒரு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். கூட மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்காட்டி அவர் கூட பார்த்திங்கன்னா வேனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பர் மாதிரி சும்மா போகலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அவர் கூட பைக்கில் இந்த டாடா ஏடிசி இதுக்கு டிரைவருக்கு ஹெல்ப்பராக சும்மா போனால் கொஞ்சம் இதாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிவிட்டு அவர் கூட போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. பயங்கரமாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே நாளைக்கு மீட்டப்புக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 500+ நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. பட் நாளைக்கு எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படின்லாம் எதுவும் தெரில. வர்றவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட டீமோட கனெக்ட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய பிளானே போட்டு வச்சுருக்கேன். நாளைக்கு அவங்க கூட நாளைக்கு பேசும்போது தான் உங்களுக்கு ஐடியாலஜி எப்படி இருக்குது, என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இது பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம தென்னை மரம் தேங்காயெலாம் ஏற்றணும் போல். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சும்மா தான் போனேன். சும்மா உட்காந்து ஃபோன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா தம்பி வா தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாரு. ஆனால் ஆட்டோக்குள்ளேயே உட்காந்து கால் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க லோடெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஈவினிங்கே ஆயிடுச்சுங்க. ஏன்னா வீட்டிலேருந்து எனக்கு போர் அடிக்குது. ஏன்னா மைண்டு கொஞ்சம் வீட்டுக்கு 4 சுவரை பார்க்குறங்காட்டி டென்ஷன் ஆகிறங்காட்டி இங்கே வெளியே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கையை ரசிக்கணும்ல. அதுவும் இல்லாமல் வெளியே இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கால் பண்ணி முடிச்சாச்சு. நாளைக்கு மீட்டப் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு 9 மணிக்கு கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் பிளான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 9:15 ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு சேர்றதுக்கு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 200 ஒரு 300 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே எதுக்கு அப்படின்னா நாளைக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீட்டப்புக்கு. நாளைக்கு மீட்டப் நடக்க போதுங்க. கொஞ்சம் நல்லபடியாக நடக்கணும், எல்லோரும் வேண்டிக்கோங்க. நாளைக்கான வீடியோ சூப்பராக வரும். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைபில் காட்டுங்க. நன்றி, வணக்கம், பை பை. லைக் பண்ணிடுங்க.